ஹாய் ஹலோ. கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து எல்லோரும் கூகுளில் யூடியூப்பில் கண்டிப்பாக சர்ச் பண்ணியிருப்பீங்க. நானும் சர்ச் பண்ணியிருக்கேன். என் குழந்தைக்கு ஃபர்ஸ்ட்டு பிம்பிள் வரும்போது அதை எப்படியாவது க்யூர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணியிருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம டாக்டர்கிட்டயே போனாலும் அவங்க இந்த ஏஜில் எந்த கெமிக்கலும் போடக்கூடாது, இந்த சோப்பு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அவள் ஏஜ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடியே அவளுக்கு வந்து அந்த நெத்தியில் மூக்கில் மட்டும் பிம்பிள் வர தொடங்குச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், டாக்டர்கிட்ட போய் கேட்டேன். அவர் ஒரு சோப்பு மட்டும்தான் கொடுத்தாரு. அது க்யூர் ஆகிற மாதிரி எனக்கு தெரியலை. அப்புறம் நானே நெட்டில் சர்ச் பண்ணி தான் இதை வந்து நான் எடுத்தேன். இதை வந்து பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி ஒரு டேர்ம் அவங்களுக்கு வருது ஸ்டார்டிங்கில் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம், மூக்கில் நெத்தியில் வந்து கை வைக்காதீங்க, பிம்பிளை வந்து டச்சே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி அவங்க ஏஜுக்கு தகுந்த வாட்டர் பாட்டில் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு 9 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக கொடுத்துருங்க, ஸ்கூலுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா பசங்க வந்து ஒரு ஸ்டேஜில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. பிம்பிள் மூக்குக்கிட்ட நெத்திக்கிட்டலாம் வரும்போது மற்ற பசங்கள்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கே அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அதனால் தண்ணி எவ்வளோ தூரம் நம்ம உள்ள இன்டேக்காக எடுத்துக்கிறோமோ நம்ம ஸ்கின் அப்போ தான் கிளியர் ஸ்கின்னாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து நிறைய தண்ணி கொடுத்துட்டே இருங்க. இது ஜெனட்டிக்காகவும் வரலாம், ஜெனட்டிக்காக வந்தாலும் நம்ம க்யூர் பண்ணலாம். இப்போல்லாம் வந்துட்டு நிறைய கெமிக்கல்ஸ் வந்துருச்சு. அது எல்லாம் நம்ம இப்போ குழந்தைங்க ஸ்கின்னில் போடவே முடியாது. ஒரு 18 இயர்ஸ் ஆகணும் உங்களுக்கு, அப்போ தான் அது வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் போட முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கூகுளில் சர்ச் பண்ணது இந்த 3 ப்ராடக்ட்ஸ் தாங்க. இது வந்து நான் ஒரு யூடியூபர் சொன்ன வீடியோ தான் அது. நான் என் பொண்ணுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன். பாசி பயிறு, ரோஸோட பெட்டல்ஸ் ட்ரை பண்ணது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இது பசங்களாக இருந்துச்சுன்னா கஸ்தூரி மஞ்சளை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்றபடி பாசிப்பயிறு, ரோஸோட இதழ் மட்டும் நம்ம நல்லா வெயிலில் கொஞ்சம் கூட காய வச்சுட்டு நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். அதாவது ஸ்க்ரப்பு டைப்பில் பொடிச்சு வச்சுக்கணும். நான் என் பொண்ணுங்களுக்கு மஞ்சளும் சேர்த்து அரைச்சி அவங்களுக்கு வீக்லி 3 days வந்து நான் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணி விடுவேன். ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த பொடியை வந்து அவளுக்கு குளித்து முடித்ததுக்கப்புறமா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்க சொல்லுவேன். அப்போ வந்து அவங்க அந்த மஞ்சள் வந்து அப்படியே இருக்கும், அதாவது அந்த நம்ம போட்டு விட்டது அப்படியே இருக்கும். அவளுக்குமே அந்த ஷைனிங் வந்து குளித்து முடித்ததுக்கப்புறமா அந்த பாசி பயிரோட அந்த மாய்ஸ்சர் வந்து அப்படியே இருக்கும். அவளுக்குமே இப்போ அது கொஞ்சம் மாறிடுச்சு. அந்த அடிக்கடி வர பிம்பிள்ஸ் எல்லாம் இப்போ வர்றதே கிடையாது. அவள் ஃபேஸே வந்து கொஞ்சம் கிளியர் ஸ்கின்னாக தான் இப்போ ஆயிடுச்சு. கண்டிப்பாக அவளுக்கு நான் வந்து இப்போ தண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கேன். அவளுக்கு ஞாபகம் வருமோ வராதோ, குடிப்பாலோ மாட்டாலோன்னு இப்போல்லாம் வாட்டர் பாட்டிலே வந்து டைமிங் எல்லாம் வர்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் கொடுக்கும்போது நம்ம டைமிங்கில் இன்னும் நம்ம குடிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க தண்ணி வந்து குடிக்கிறாங்க. அவள் தண்ணி எப்போ குடிக்காமல் இருக்கா அப்படின்னா அவள் ஃபேஸில் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸே கொஞ்சம் ட்ரை ஆகும், உதடெல்லாம் ட்ரை ஆகும். அதனால் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி கொடுங்க. பிம்பிள்ஸ் கிட்ட இருந்து நம்ம தள்ளியே இருக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, தலைக்கு துடைக்கிற டவல் வேறு டவலாக இருக்கணும், ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டவல் வேறு ஒரு டவலாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.